குற்றமும் பின்னணியும் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா? எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன. கணக்கியல், வரி விதிப்பு, ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம். இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். தொடர்புகளுக்கு 0762000483. அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா? இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னி சர்வீஸ், உங்கள் நம்பிக்கையின் பங்காளி. அலையுங்கள் 0783111584. ஹாய், வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாள்ல சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக, சுவிட்சர்லாந்தை உலுக்கிய ஒரு சம்பவம் சம்பந்தமாகத்தான் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்துல மாத்திரம் கிடையாதுங்க, இந்த உலகம் போராகவும் இடம்பெறக்கூடிய குற்றங்கள்ல அதிகப்படியாக இருக்கிறது சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கொடூரமானதும் வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். அப்படியான ஒரு சம்பவம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது சுவிட்சர்லாந்தினுடைய துர்கவ் கண்டோன்ல நடந்திருக்கு. பாரிய குற்ற செயலாகவே அது இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது. அந்த குற்றத்தோட சம்பந்தப்பட்ட அந்த கொரூரன் எப்படி சிக்கினார் இந்த போலீசார் வலைக்குள்ள அப்படின்றதையும் இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோட் ஆராய போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுக்க பார்த்து கொள்ளுங்க. இந்த துர்ப்பாக்கிய சம்பவத்துக்கு உள்ளாகி இருந்த சிறுமி, அதனோடு சேர்த்து அவங்களுடைய தாயார், இந்த 2 பேரையும் குறை மதிப்புக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அன்னைக்கு 2020 ஜூலை 2ஆம் தேதி அன்றைய நாள் தான் இந்த சம்பவம் நடந்தது. லிண்டா அந்த சிறுமியோட பெயர், தாயாரோட பெயர் பெட்ரா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, துர்கவ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போறாங்க. உள்நுழைஞ்சவங்க போலீஸ் அதிகாரி கிட்ட ஏதோ ஒரு கவலையான விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொன்ன அறிக்கை என்னன்னு தெரியுமா? சிறுமி என்னோட பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தாங்க, குடும்ப நண்பர்களோட, சின்ன சிறுமிகளோட விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அந்த வீட்டுல குளியல் அறையில இருந்த 39 வயதான நபர் திடீர்னு என்னுடைய சிறுமியை அழைச்சி தன்னோட பாலியல் இச்சைக்காக அவர் அழைச்சிருக்காரு, தூண்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே திகிலூட்டக்கூடிய ஒரு சம்பவமாகவே அன்னைக்கு நடந்து இருக்குங்க. ஏன்னா அந்த கொரூரனுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்துல இப்படியான சிறுவர் பாலியல் குற்றங்கள் செஞ்சா எப்படியான பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த குற்றத்தை அவர் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த பாலியல் வன்கொடுமையாளி எந்த அளவுக்கு மிகவும் கொடூரமானவன் அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலமாக புரியுதுங்க. துர்கவ் மாகாணத்துல சமீபத்துல நடந்த மிக கொடூரமான வன்முறையில இதுவும் ஒன்னு அப்படின்னு சொல்லி துர்கவ் கண்டோனல் போலீசார் அடையாளப்படுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறமா தாயார் பெட்ரா இருக்காங்க இல்லையா, காவல்துறையிட்ட கொடுத்த முறைப்பாட்டுக்கு அப்புறமாக ஆகஸ்ட் 2020 ஆரம்பத்திலேயே சிறுமி கிட்டையும் வாக்குமூலம் எடுத்த போலீசார் குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த கொரூர குற்றவாளி, பாலியல் வன்கொடுமையாளி 39 வயதான நபர் இருக்கார் இல்லையா, ஆகஸ்ட் 2020 இறுதியில கைதாகிறாரு. அதுக்கப்புறமா விசாரணை நடத்தினதுலதான் இன்னும் திகிலூட்டக்கூடிய சம்பவங்களே இருக்குதுங்க. என்னன்னு சொன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல அவர் இருந்த இடத்தை சோதனை செய்யும் போது இன்னும் தரவு சேமிக்கப்பட்ட ஊடகங்களை எல்லாத்தையுமே போலீசார் பறிமுதல் செய்யறாங்க. அதாவது அவர் சேமிச்சு வச்ச வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்றாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் போலீசார் சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியே கிடைக்குது. என்னன்னு தெரியுமா, இணையத்திலிருந்து அவர் டவுன்லோட் பண்ணி பார்த்த உள்ளடக்கத்தோட குழந்தைகளையும் பெரியவர்களையும் அவர் பாலியல் இச்சைக்கு என்னெல்லாம் பண்ணி இருக்காரு அப்படின்றத அவர் வீடியோ பதிவு செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அதைத்தான் போலீசார் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதுக்கப்புறமா போலீசாரோட கிடுக்குப்பிடி சோதனையில குற்றவாளியோட எல்லா குற்றங்களும் மெல்ல மெல்லமா வெளிச்சத்துக்கு வருதுங்க. 4 ஆண்டுகள், அதாவது 2016 இருந்து 2020 வரைக்கும் இந்த குற்றவாளி இருக்கார் இல்லையா, 7 சிறுமிகளையும் 8 பெண்களையும் பல முறை துஷ்பிரயோகம் பண்ணி இருக்காருன்றதான் கொடூரத்திலேயும் கொடூரங்க. இதுல முதல் குற்றம் எதுன்னு தெரியுமா? வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த சிறுமி லிண்டா பாதிக்கப்பட்டதுதான் அப்படின்றதான் அதிர்ச்சியான விஷயம். அப்போ அவருக்கு வெறுமனே 4 வயசுதான் அப்படின்றது இன்னும் அதிர்ச்சியான செய்தியாகவே இருக்குது. இப்படி அவர்கிட்ட தீவிர விசாரணை நடக்கும் போது இவருடைய பாலியல் வன்கொடுமைக்கு பலியாகிய சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, பெரும்பாலும் அவரோட 2 மகள்களினுடைய நண்பர்களாகத்தான் இருந்திருக்காங்க. அத்தோட அவரோட குடியிருப்புல விளையாடிட்டு இருந்த சிறுமிகளாகவும் பார்க்கப்படுது. இவர் தன்னோட பாலியல் இச்சைக்காக அந்த சிறுமிகளை அடிபணிய வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்தது மாத்திரம் இல்லாம மறைமுகமா கெட்டமாயின் அல்லது அவங்களுடைய சுய நினைவை மறக்க செய்யக்கூடிய பொருளையும் பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்படி அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் சரி,
மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வர குற்றவாளிக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கலாகி இப்போ கால வருஷப்படி அந்த குற்றம் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு. இவர் 4 வயசிலிருந்து 17 வயதுக்கு இடைப்பட்ட சிறுமிகளை தான் தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. பயன்படுத்தினதோட மாத்திரம் கிடையாது, போத மாத்திரை கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு முழு விஷயத்தையும் வீடியோவிலையும் பதிவு செஞ்சிருக்கார். அதோட முக்கியமா இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வீடியோவை செக் பண்ணும்போது போலீசார் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்திலையும் மயக்கம் அடைஞ்சவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதைத்தான் இந்த நபர் பயன்படுத்தி இருக்கார் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க. இவர் பதிவு செஞ்சது 1 இல்ல 2 இல்ல 18 வீடியோக்களை பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ எல்லாமே அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வழக்கறிஞர்களோட காவல்துறை அதிகாரிகளோட ஏன் முக்கியமா நீதிபதிகளும் இந்த வீடியோவை முழுமையா பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கிடையில 2020 நவம்பர் 24 அன்னையில இருந்து குற்றவாளியினுடைய சிறை தண்டனை பல முறை நீடிக்கப்பட்டிருக்கு. அதோட அவர் இப்ப கிராவன்டன் மாகாணத்துல இருக்கிற காசிஸ் டிக்னஸ் சீர்திருத்த மையத்துல ஆரம்பகால தண்டனையில இருந்துட்டு இருக்காரு. இப்படி இந்த பாலியல் வன்கொடுமையை செஞ்ச குற்றவாளி மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பட்டியல்ல அடைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முடிவில்லாம நீண்டுகிட்டு இருக்கு. ஏன்னு தெரியுமா? குழந்தைகளோட பல பாலியல் செயல்கள், பல பாலியல் பலாத்காரம், பல கற்பழிப்புகள், பல சீர்கேடுகள், பல எளிய உடல் தீங்கு, பல ஆபாசம், பல வன்முறை சித்தரிப்புகள், ரகசிய இல்லைன்னா தனிப்பட்ட பகுதிகளில் பல அத்துப்பூரல்கள், போதைப் பொருள் பாவனை அப்படின்னு சொல்லி பட்டியல் நீண்டுகிட்டே போகுதுங்க. இப்படி பல குற்றங்களை செஞ்சவர் இனி தன்னோட வாழ்நாளிலேயே குழந்தைகளோட மீண்டும் எந்த தொடர்பையும் வச்சிருக்க கூடாது அப்படின்னும், சாத்தியமான தண்டனைக்கு அப்புறமா 5 ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டவங்களோட அவர் தொடர்பு கொள்ளவே கூடாது அப்படின்னும், அதனோடு சேர்த்து அவர் பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பாலானவர்களை 100 மீட்டருக்கு குறையாம அணுக அனுமதிக்கப்படுவார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பாதிக்கப்பட்டவங்க சார்பாகவும் வழக்கறிஞர்கள் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வாதிடுறதுக்கு வழக்கறிஞர்கள் வருவாங்க இல்லையா, ஊடகங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அவங்க கருத்து தெரிவிக்க மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அவருக்கு எதிராகவே இந்த வழக்கு முற்றுமுழுதாக திரும்பி இருக்குதுங்க. இறுதி தீர்ப்பு பற்றிய விவரம் இன்னும் ஊடகங்கள்ல வெளியாகல அப்படின்னு சொல்லப்படுது. அது பற்றிய பிந்திய தகவல் ஏதாவது கிடைச்சது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி ஊடகம் வாயிலாக அறிய தருவோம் என்றதையும் உங்களுக்கு இந்த எபிசோட்ல சொல்லிக்கிறோம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.